வாரிய திருத்த சட்டத்துக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டம் பண்ணியிருக்காங்க. விஜயோட கட்சி மிகப்பெரிய ஒரு அளவு மத்திய அரசுக்கு எதிரான ஒரு போராட்டம் நடந்தது நேற்று பார்த்தீங்க. ஓஹோ, மிகப்பெரிய போராட்டம் நடந்ததா? அப்படியா? போலீஸ் நீங்க அனுமதி வேணும் ஓடுங்க. அதிகம் பார்த்தேன். இன்னொன்று, அந்த பொதுச் செயலாளர் நீங்களா ஒரு கேள்வி கேட்டீங்க, வக்ஃப் மசோதால என்ன இருக்குன்ற பதில் சொல்ல முடிஞ்சதா? வக்ஃப் அப்படின்னு பேர் வந்த உடனே இன்னைக்கு இஸ்லாமிய பெண்களின் கூட்டமைப்பு வக்ஃப் மசோதாக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கு. இப்ப என்ன சொல்றீங்க? விஜய் இன்னைக்கு என்ன சொல்றாரு? அப்ப இஸ்லாமிய பெண்கள்லாம் தப்பா முடிவு செய்யறாங்கன்னு சொல்றாங்க. இது இஸ்லாமியர்களுக்கு எதிரானதே இல்லை, இது இஸ்லாமியர்களுக்கு ஆதரவானது. எல்லாம் எடுத்து சுட்டி சுட்டி நீங்க வச்சுக்காதுங்க, அதைத்தான் சொல்றேன். அவர் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர், அதனால இருந்திருக்கிறாரு. இல்ல, என்ன நடவடிக்கை எடுத்திருக்காரு பிரதமர் வெளியே வந்த பிறகு நமக்கு சொல்ல முடியும். 3700 மீனவர்கள் இன்னைக்கு மீட்டு இருக்கோம். மீனவர்கள் காங்கிரஸ் ஆட்சி காலத்துல மீனவர்கள் துன்புறுத்தப்பட்டார்கள், கொலை செய்யப்பட்டார்கள். அவங்க ஆட்சி காலத்துல அங்க தவித்துக் கொண்டிருந்த சிறையில் வாழ்ந்த மக்களை பிரதமர் விடுவித்தார். அது நாமெல்லாம் இங்க வரவேற்றோம். அதெல்லாம் இவ்வளவு பேச்சுவார்த்தை நடத்திருக்கும், அது பேச்சுவார்த்தை நடத்திருக்க மாட்டாரா? ஆக நீங்க வரவேற்க கூட உங்களுக்கு அக்கறை இல்லை. பிரதமர் அவர்கள் தமிழ் மக்களுக்காக எல்லா விதத்திலும் நான் ஆதரவா இருக்கிறேன்னு பேசிக்கொண்டு வந்திருக்கிறார். ஆக முதல்ல நல்லதை பாராட்ட பழகுவோம். முதலமைச்சரை போய் கேட்டீங்களா? பிரதமர் இன்னைக்கு வராரு, அது வழிமுறையாச்சு, ஏன் நீங்க இன்னைக்கு வரல அப்படின்னு. ஆக நான் எதையுமே பின்பற்ற மாட்டேன். குடியரசுத் தலைவர் அலுவலகத்தை நான் மதிக்க மாட்டேன், பாராளுமன்றத்தை நான் மதிக்க மாட்டேன், எதையும் நான் மதிக்க மாட்டேன். ஆனா நான் அப்படிதான் இருப்பேன்னா மக்கள் உங்களை மதிக்காமல் போவார்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. இப்ப போட வரும்போது ரயில் ஓடிக்கொண்டுதான் இருக்கிறது. ஸ்டார்ட் பண்ணும்போது ஒன்று சில பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆனதை பாருங்க, ஸ்டக் ஆனதை பார்க்காதுங்க. அதிமுக கபலீகரம் செய்கிறது பாஜக அப்படின்னு சொல்லிட்டு முத்தரசன் பேசியிருக்காரு சேலத்துல. இன்னைக்கு முத்தரசன் பேசினதோ செல்வ பிறந்த கருப்பு கொடியோ எல்லாம் நீர்த்து போச்சுங்க. மரியாதைக்குரிய பாரத பிரதமரோட பலத்துல எல்லாமே கீழே விழுந்து போச்சு. பேசுறவங்க பேசி கொண்டுதான் இருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் பிரதமர் சொன்ன மாதிரி அழுகுறது இன்னும் கொஞ்சம் அழுவாங்க, சத்தம் போட்டு அழுவாங்க. அழுது கொண்டே இருக்க வேண்டும், நாங்கள் எழுந்து கொண்டே இருக்கிறோம், அவ்வளவுதான். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.